கோவை சங்கனூர் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ பிரம்மஸ்ரீ விஸ்வாமித்திரரின் 10ஆம் ஆண்டு குருபூஜை விழா நடைபெற்றது. கோவை சங்கனூர் அருகே உள்ள கிரிநாத் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ பிரம்மஸ்ரீ விஸ்வாமித்திரரின் குருபூஜை விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி காலை முதல் ஆனந்த குருபூஜை, காயத்ரி மந்திர உபர உபதேசம், கங்கை ராமேஸ்வர தீர்த்தம் மற்றும் ருத்ராஜ பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வாக 1008 வழம்புரி சங்குடன் 1008 ஸ்படிலிங்கமும் வைத்து பூஜித்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேலும் மரகத லிங்கத்திற்கு அபிஷேகமும் நடைபெற்றது. மேலும் பிரம்மஸ்ரீ விஸ்வாமித்திரரின் உருவ சிலைக்கு ருத்ராஜ அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விஸ்வாமித்திரரின் உபதேசங்கள், அவரின் வரலாறு போன்ற சொற்பொழிவை கேட்டு மெய் சிலித்தனர். அதனைத் தொடர்ந்து அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் அப்படின்னு இருந்த பேரை இன்னைக்கு நாம மாற்றிருக்கோம். இந்த 10ஆம் ஆண்டு குருபூஜை விழாவில் அடியனுடைய நாம மாற்றிருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ ராஜரிஷி விஸ்வாமித்ரன் அப்படின்னு சொல்லி நேம மாற்றிருக்கோம். இன்னைக்கு இந்த 10ஆம் ஆண்டு குருபூஜை விழாவில் விஸ்வாமித்திரருக்காக பெருமை, அவருடைய செஞ்ச பெருமைகளை நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சாலும் அது ஈடாகாது. என்னாலும் அடியனுடைய ஒரு சின்ன வேலை என்ன கேட்டிங்கன்னா, விஸ்வாமித்திரருக்காக குருபூஜை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இது 10ஆம் ஆண்டு குருபூஜை விழா. இந்த குருபூஜை விழாவில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 1008 வலம்புரி சங்கு வச்சு பூஜை பண்ணுறோம். அதே அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1008 படிகலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறோம் விஸ்வாமித்திரருக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய யாகம் பண்ணுவோம். வேள்வி காலையிலேருந்து ஒரு 5 மணி நேரம் வேள்வை பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச அபிஷேகம் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ வரைக்கும், 108 கிலோ ருத்ராட்ச அபிஷேகம் சாமிக்கு பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த அபிஷேகங்களை சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் அல்லாத மனிதர்களை தேடி நாங்களும் டைரெக்டாக போய் மனிதர்கள் யாரெல்லாம் மக்களுக்கு நல்ல சேவை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தேடி எடுத்து அவங்களுக்கு பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் அவார்டு அதாவது விருது வழங்கி அவங்கள கௌரவிச்சுட்டு இருக்காங்க. அந்த விருது பார்த்தீங்கன்னா காமதேனு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோ அந்த காமதேனோட வெயிட் வருங்கய்யா. அது பஞ்சலோகத்தில் பண்ணினது. அதை நாங்கள் எல்லாரும் பெரிய மனிதர்களை தேடி சிறப்பு விருதுனால நாங்கள் சிறப்பு நல்ல, அதாவது திறமையாக வேலை செஞ்ச இந்த உலகத்துக்காக நல்ல சேவை புரியலுக்கு நான் அந்த அவார்டு கொடுக்குறேங்க ஐயா. பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000 பேத்துக்கு அன்னம் விருந்து வைப்போம். தலைவாழை இலையில போட்டு சாதாரண சாப்பாடு இல்லைங்க, நல்ல சாப்பாடு. அதாவது சாப்பாடு, ரசம், புளிக்குழம்பு, வடை, பாயாசம், அப்படி பப்படத்தோட நாங்கள் இந்த பூஜை அன்னம் விருந்து பண்ணுறோம். அன்னதானம் பண்ணுறது இல்லை, அன்னம் விருந்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மேலே மக்கள் இங்கே போயிருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு வேலை காரணமாக இவ்வளோ பேர் இன்னைக்கு சிறப்பாக பூஜையை பார்த்துட்டு மகிழ்ந்துட்டு போயிருக்காங்க.